ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறது எதை பற்றின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பற்றி நான் எழுதின சில காரியங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். He is one powerful, loving, caring, understanding, a close relationship with a person we can never have is with God, Holy Spirit. அதாவது நல்ல ஒரு வல்லமை உள்ள சக்தி வாய்ந்த ஒரு நபர், ரொம்ப அன்பு நிறைந்த நபர், ரொம்ப கரிசனை நிறைந்த நபர், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் வேறு எந்த மனுஷர்கள் கூடவும் இல்லை நமக்கே நம்ம கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம நெருங்கி வாழ முடியும். அவர் அப்படிப்பட்ட அன்பையும் நம் மீது வாஞ்சையும் நிறைந்தவராய் இருக்கிறார். சரிங்களா? A person who can talk to you and listen to you, you can have a very good communication with him every day. அவர் நம்ம கூட பேச முடியும். நம்ம பேசுகிறத அவர் கவனித்து பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தினமும் நாம் அவரோடு கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வளர்த்துக்கொள்ள முடியும், உரையாடலை வளர்த்துக்கொள்ள முடியும். Though you may sometimes feel like he is not present there with you, but it's a lie. He is always present in you. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறவராக இருக்கிறார், நம்ம விட்டு விலகாதவராக இருக்கிறார். இது நான் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனதார நம்முடைய சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு நாளும் அந்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுவது இல்லை. நாம் தான் நிறைய நேரம் கடவுளை மறந்து விடுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை மறந்து விடுவோமே தவிர ஒரு நாளுமே ஒருபோதுமே இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். சரிங்களா? ஸோ இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3:11, மார்க்கு 1:8, லூக்கா 3:16, யோவான் 1:33. இந்த 4 இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வார்த்தை, அவர் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளே மூழ்குகிற ஒரு அனுபவத்தை இயேசு நமக்கு தர விரும்புகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தேங்க்யூ.